This video sponsored by Genreview Online. Genreview Online is one of the review portal site. This video sponsored by Genreview Online. வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், விடுதலை பார்ட் 2 படத்தில் இப்போ இளையராஜா இசையமைச்சு வெளிவந்திருக்கிற முதல் பாடல் மிக மிக அற்புதமான ஒரு பாடல் நண்பர்களே. அந்த பாடலை நீங்கள் முதல் முறை கேட்கும்போதே ஏதோ பல முறை கேட்ட ஒரு உணர்வு வருகிறது. அதாவது ஃபஸ்ட்டு தான் இப்போ தான் கேட்போம், ஆனால் எத்தனையோ முறையாக கேட்டு வருஷக்கணக்காக கேட்ட பாட்டை எப்படி கேட்டால் திருப்பியும் அந்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நமக்குள்ளே வருமோ, அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உணர்வை ஏற்படுத்துது. ஆனால் அதில் அந்த தினம் தினமோ நினப்பு வளைக்கிறதே என்னை தொலைக்கிறதே வரிகள் கேட்கும்போது வழி நெடுக காட்டு மல்லி அந்த இதை லைட்டாக டச் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்குது. ஆனாலும் இது வேறு அது வேறு, ரொம்ப அற்புதமான இசையோட, நல்ல பின்னணி இசையோட இளையராஜா அவர்கள் இசையமைத்து இந்த பாடலை வெளியிட்டிருக்கிறாரு. நீங்கள் அத்தனை பேர் இந்த பாடலை கேளுங்கள். அப்படியே அந்த பின்னணி இசையில் நம்ம அப்படியே மயங்கி உருகி, என்ன சொல்கிறது, இது வெறும் காதுக்குள்ளே கேட்குற பாட்டாக இல்லை, இதயத்துக்குள்ளே நுழைஞ்சிருது. அதாவது இந்த உயிரில் கலந்து உணர்வில் கலந்த பாடல்னு சொல்லி அவரே ஒரு பாட்டு பாடிருப்பார். அந்த பாட்டு மாதிரி இது மிக அற்புதமாக நம்ம மனசை அப்படியே வருடி, அதாவது மயிலிறகால் வருடி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறாரு. இந்த பாடலை கேளுங்கள். அதாவது என்னென்னா, இசையை கேட்டால் நம்ம கவலைகளை மறந்துட்டு நம்ம ஒரு வேறு உலகத்துக்குள்ளே போயிடணும். அதுக்கு பேர் தான் இசை. இப்போ வர இசையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இசை இல்லை, அதெல்லாம் ஓசை. இது இசைன்னு சொல்கிறதுக்கே தகுதியே இல்லாதது. தடாப்புட்டான்னு ஏதோ வச்சுக்கிட்டு ஏதோ இசைக்கருவிகளை பயன்படுத்தாமல் ஏதோ பாத்திரங்கள்லாம் அடித்து உருட்டி ஏதோ சவுண்டு கொடுக்குற மாதிரியான இசையை தான் இப்போ வர பாடல்களில் எல்லாம் கொடுக்குறாங்க புதிய இசையமைப்பாளர்கள்லாம். என்ன தான் வந்தாலும் இளையராஜா தான். அவருடைய பாட்டை கேட்டாவே அப்படி மிக மென்மையாக இருக்குது. இந்த பாட்டை ஒரு முறை கேட்டிங்கன்னா பத்தாது, குறைஞ்சபட்சம் வச்சுக்கிட்டிங்கனாலும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 முறைனாலும் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் ஒரு உணர்வு வெளிப்படுது. மிக அற்புதமான ஒரு இசையோட, மிக அற்புதமான ஒரு வரிகளோட, அவரே எழுதி அவரே பாடி அவரே இசையமைத்த இந்த பாடல் நம்ம மனசுக்குள்ளே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய அந்த கடந்த கால வாழ்க்கையை நினைவுபடுத்துகிற மாதிரியான வரிகள்லாம் போகுது. ஏன்னா இது அந்த 1980 to 90 இந்த காலகட்டங்களில் வந்த பாடல் போலவே இருக்குது. அப்போ அவர் இசையமைச்ச மாதிரியே இப்போ இசையமைச்சிருக்கிறார். அதனால் அவருக்கெலாம் வயசாகிறதா சொல்கிறதெல்லாம் சும்மா. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்களை நம்மளே வச்சுக்கிங்க, அவர் வயசு வரலாம் இருப்போமாங்கிறதே சந்தேகம்தான். அப்படியே ஒரு வேளை இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இசையை இந்த வயசில் கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி வரிகளை எழுத முடியுமா, இந்த மாதிரி பாட முடியுமா, இதெல்லாமே நினச்சா மிக மிக ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்ல வருது, அவரை நிறைய தவறாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அவர் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் நமக்கு, தமிழ்நாட்டுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. என்ன கேட்டால் உலகத்துக்கே கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான்.